அதாவது இந்த 2025ல மிக மிக முக்கியமான படம் எது, நீ அதிகம் எதிர்பார்க்கிற படம் எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஒரு பயோபிக், சூப்பர் ஸ்டாரோட பயோபிக். அதுல துல்கர் நடிக்கிறாரு, கூட ராணா, சமுத்திரக்கனி இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் இப்ப இந்த வருஷமே வரப்போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு பயோபிக் பத்தி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காந்தா படம் ஒரு பயோபிக் தான். ஆனா நான் சொல்றது தென்னிந்தியாவோட முதல் சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜா பாகவத் அப்படிங்கறோட பயோபிக். இப்போ இதுக்கா இவ்வளவு ஆர்வமா பேசினேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவரோட கதை தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான நியூஸா இருக்கும். அவரோட கதை தெரிஞ்சவங்களுக்கு தான் இத பத்தின ஒரு ஆர்வமே வரும். தங்க தட்டிலேயே சாப்பிட்டு வெள்ளி கிளாஸ்ல பால் குடிச்சிட்டு மிகப்பெரிய லக்ஸரியான லைஃபை வாழ்ந்துகிட்டு பல பல காரும் குதிரையும் சொந்தமா வச்சுக்கிட்டு போற இடங்கள்லாம் மக்கள் திரண்டு வந்து வர்றாரு அப்படின்னு ஆர்வம் காமிச்சிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளரை கொலை பண்ண கேஸ்ல 2 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்தவரு கிட்டத்தட்ட சாப்பாடு கூட வழி இல்லாம கடைசியில இயற்கை மரணம் அடைந்தார். ஏன், எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் அந்த படமா வரப்போகுது. உங்களுக்கு அந்த கதை தெரியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு யூடியூப்ல நான் ஒரு ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்றேன், அங்க வந்து பாருங்க.